வணக்கம். தமிழில் ஒரு கதை சொல்லவா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த கதை பார்த்திங்கன்னா சாந்தி அப்படிங்கிற ஏழ்மையில் உள்ள ஒரு அப்பாவி பொண்ணோட கதை. ஸோ எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிட்டு போகிற மாமியார் வீடு ஒரே மாதிரி இருக்காது. ஒன்று சந்தோஷமாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப அங்கே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஸோ இவளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே அம்மா இருந்த வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு, அப்புறம் அவங்க சித்தியால் ஒரு கொடுமையை அனுபவித்து, அப்புறம் கல்யாணம் முடிஞ்சாவது நம்மளுக்கு விடியல் வராதா அப்படின்னு நினச்சி கல்யாணம் ஆகி போகும்போது அங்கேயும் அவங்களுடைய மாமியார் நாத்தனாரால் ஒரே கொடுமை. சரி, மாமியார் தான் கொடுமை பண்ணாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பவசத்தால் அவங்க இறைவனடி சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு விடியல் வந்துருச்சு அப்படின்னு அவன் நினைக்கும்போது திருப்பி அவளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்ததிலிருந்தே சாந்திக்கு மனது அமைதியாக இருந்தது. எப்போதும் அவள் ஆசைப்படுவதும் அவளுக்கு இன்று வரை கிடைக்காததும் கூட இந்த அமைதிதான். காலையில் கண்விழிக்கும் போதே கணவனின் கையணைப்பில் இருந்தது மனதிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவளுக்கு திருமணம் ஆனதிலிருந்து மனதினுள் அமிழ்ந்திருந்த ஒரு ஆசை, அது நிறைவேறிய மகிழ்ச்சி மனதினுள் ஆர்ப்பரித்தது. தானாக துயில் களைவதும் வரம்தானே. ஏண்டி சாந்தி, விடியறது கூட தெரியாமல் தூங்குற? விடியா மூஞ்சி, ஏந்திரி, வாசலை கூட்டு என்று சொல்ல சித்தியும் கூட இல்லை. ஏன் மகாராணிக்கு இன்னும் தூக்கம் கலையிலையோ? நான் வேணா உனக்கு சேவகம் பண்ணவா? மூதேவி, எந்திரிடி என்று திட்ட மாமியாரும் இல்லை. கணவனின் கைகளை மெதுவாக விலக்கியவள் எழுந்து சென்று வாசல் தெளித்து தனக்கு பிடித்த ரங்கோலி மாதிரியான கோலம் போட்டாள். சாந்தி, என்னடி இது, முறுக்கு பிடியறாப்பில் கோலம் போட்டு வச்சிருக்க? ஒழுங்கா புள்ளி வச்சு பெரிய கோலமாக போடு என்ற மாமியாரின் அதட்டல் ஒலி மனதின் மூலையில் ஒலித்தது. கடைக்கு சென்று பால் சிறிய பாக்கெட் வாங்கி கொண்டு காய்ச்சி தனக்கு காப்பியை கலந்தவள் வீட்டின் வெளியே திண்ணையில் அமர்ந்தாள். அதன் வாசத்தை நுகர்ந்து பார்த்தாள். அவள் அன்னையின் ஞாபகம் தானாக வந்தது. கண்ணு, காப்பி ருசியாக இருந்தாலும் டீ குடிக்க பழகுடா, அதுதான் உடம்புக்கு நல்லது என்று கனிவாக கூறும் தாய் போன பிறகு, ஏண்டி சீமை சித்திராங்கி, உனக்கு ஒரு தடவை தனியாக காப்பி, எங்களுக்கு தனியாக டீன்னு 2 தடவை நான் வேலை செய்யணுமா என்பது போன்ற சித்தியின் திட்டுக்களை கேட்டு பழகிவிட்டது சாந்திக்கு. மாமியாரும் அவளின் விருப்பத்தை கேட்டதில்லை. கணவன் ராகவனுக்கு அவளின் விருப்பம் தெரிந்தாலும் தந்தை இறந்த பிறகு தன்னையும் தங்கையையும் தனியாலே கஷ்டப்பட்டு வளர்த்த தாயை எதிர்க்கும் துணிவு வந்ததே இல்லை. என்றாவது அத்தி பூத்தாற் போல வெளியில் சென்றால் கணவன் அவளிடம் கூட கேட்காது காப்பி வாங்கி தருவான். சாந்திக்கு 12 வயது இருக்கும்போதே அவள் தாய் இறந்துவிட அடுத்த தாய் ஸ்தானத்திற்கு வந்த கல்யாணி சாந்திக்கு சித்தியாகவே நின்றுவிட்டாள். வந்த புதிதில் வீட்டை பார்த்து கொண்டவர் தான் கருவுற்றதும் சாந்தியை வேலை வாங்க தொடங்கியவளுக்கு அதுவே பழகிவிட்டது. பள்ளி படிப்பை முடித்ததும் சாந்தி முழு நேர வேலையாளாக மாறினாள். சித்தி என்ற ஸ்தானத்திற்கு ஏற்ப அனைத்து கொடுமைகளை செய்தாலும் அவர் செய்த ஒரே நல்ல வேலை சாந்தியை ராகவனுக்கு முடித்ததுதான். ஒருவேளை வளர்மதியை பற்றி தெரிந்து கொண்டே தன்னை இங்கே தள்ளிவிட்டாரோ என்று சாந்திக்கு அடிக்கடி தோணினது உண்டு. சித்தியின் கொடுமைகள் உடலை வருத்தும், மாமியாரின் கொடுமைகள் உடலோடு சேர்த்து மனதையும் வருத்தும், அவ்வளவுதான் வித்தியாசம். சித்தியாவது சில காலம் நல்லவளாக இருந்தாள், மாமியார் அது கூட கிடையாது என்று எண்ணிய நாட்கள் ஏராளம். ராகவன் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் கூலி வேலையில் இருந்தான். கணவனை இழந்த வளர்மதி பிள்ளைகளை அரசு பள்ளியில் படிக்க வைத்தார். ஆனால் பிள்ளைகளுக்கு படிப்பு ஏறவில்லை. பள்ளிக்கு போகும் எண்ணமும் இல்லாததால் பள்ளியை விட்டு நின்றனர். கணவனை இழந்ததும் தான் வெகு காலமாக தங்கியிருந்த இந்த ஒண்டி குடித்தனம்தான் பாதுகாப்பு என்று எண்ணியதால் தாய் வீட்டிற்கும் செல்லாமல் அங்கேயே தங்கி கொண்டார் பிள்ளைகளுடன். மகள் திருமண வயது வந்ததும் தங்களுக்கு ஏற்றவாறு ஒரு இடத்தில் திருமணத்தை முடித்தார். மகள் மதியின் மாமியார் சரியான அடாவடி. சிறு சிறுவென்று மகளை போட்டு வாட்டி எடுத்தார். மகள் திருமணம் முடிந்து அடுத்தடுத்து ஒரு மகன் ஒரு மகள் என பேரப்பிள்ளைகள் பிறந்து அவர்களுக்கு சீர் சடங்கு என்று ராகவனின் திருமணத்தை யோசிக்கவே நேரம் கிடைக்கவில்லை வளர்மதிக்கு. ராகவனின் உடன் வேலை செய்யும் பெரியவர்தான் இந்த சம்பந்தத்தை ராகவனிடம் சொன்னது. இன்னமும் ஒண்டி குடித்தனத்தில்தான் அவர்கள் தங்கியிருந்தனர். இன்னும் சற்று பெரியதாக வீடு வாடகைக்கு பார்க்க வசதி இல்லை.
தங்கையின் கடமையே இப்பொழுதுதான் முடிந்தது. அதற்கு வாங்கிய கடனை அடைக்கவே 2 ஆண்டுகள் ஆகும் என்று எவ்வளவு சொல்லியும், அதெல்லாம் ஒரு விஷயமா, கல்யாணத்தை எளிமையாக கோவிலில் வச்சுக்கலாம், வீடு இன்னும் கொஞ்ச நாள் போனால் பெருசாக பார்த்து கொள்ளலாம், சாந்தி என்னுடைய நண்பனின் முதல் தாரத்து மகள், ரொம்ப நல்ல பெண் என பலவும் கூறி ராகவனை கரைத்து அவன் அன்னை வளர்மதியையும் சம்மதிக்க வைத்து திருமணத்தை முடித்தார் அந்த பெரியவர். சாந்திக்கு அன்பான கணவன் மட்டுமே கிடைத்தான். மாமியார் நாத்தனாரின் சுடுசொற்களை கேட்க முடியாமல் மனம் வேதனையுறும். மாமியார் பரவாயில்ல, பெரியவங்க, அவங்க குணத்தை மாற்ற முடியாது. ஆனால் இந்த மதிய அண்ணி ஏன் எப்போ பாரு திட்டுறாங்க என்று யோசித்தவளுக்கு விடை கிடைக்கவில்லை. சாந்திக்கு தெரியவில்லை மதியின் கணவன் சிரிப்பதற்கு கூட காசு கேட்பான் என்று. எப்போதும் கடுக்கணுவு என்று இருக்கும் அவன் முகம். கல்யாணம் ஆனதும் வேலையும் போய்விட குடித்துவிட்டு கிடைத்த வேலைக்கு சில நாள் சென்று பல நாள் வீட்டிலிருந்து இவளுடன் சண்டை போட்டு என்று மதியின் வீடு ரணகலப்படும் போது எப்படி அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும்? அதன் விளைவுகளை எல்லாம் சாந்தி அனுபவித்தாள். தன் அன்னை வீட்டிற்கு வந்தால் சாந்தியை அதிகாரம் செய்து வேலை வாங்கி உட்கார்ந்து தின்றுவிட்டு தன் அன்னையையும் ஏற்றிவிட்டே செல்வாள். தாயைப் போல பிள்ளை என்று சாந்தி மனதுக்குள் நினைத்தாலும் என்றும் எதிர்த்து பேசியதில்லை. ஆனால் மதி தாய் வீட்டில் தங்கியது மட்டும் இல்லை. தாய் வீட்டில் ஒரு பெரிய அறை, அதன் ஓரத்தில் தடுப்பு வைத்து சமையல் அறை மட்டுமே இருக்கும். கழிவறைகள் கூட வெளியில்தான். மதியின் வீட்டில் அவர்களுக்கு ஒரு தனி அறை உள்ளது. அதனால் வீட்டில் தங்க மாட்டாள். ஆனால் 3 நாளுக்கு ஒரு முறையாவது வேண்டியதை சுருட்டி கொண்டு சென்று விடுவாள். சாந்திக்கு இருக்கும் பெரும் கவலையும் வருத்தமும் கூட இந்த வீடுதான். ஒரே அறைதான். ராகவனும் சாந்தியும் அறையில் படுத்துக்கொள்ள வளர்மதி சமையல் அறையில் படுத்துக்கொள்வார். என்னதான் சிறு தடுப்பு இருந்தாலும் சாந்திக்கு கணவனோடு நெருக்கமாக இருக்க அச்சமாக சங்கடமாக இருக்கும். இந்த சஞ்சலங்களே அவள் திருமணம் முடிந்து சில ஆண்டுகளாகியும் இன்னும் கருத்தரிக்கவில்லை என்பதற்கான காரணம் என மருத்துவர் கூறி வீட்டை மாற்றி பாருங்க என்று சொல்லியும் வளர்மதி கேட்கவில்லை. ஏன், நான்லாம் இந்த வீட்டில் தான் 2 பிள்ளையும் பெற்றுக்கிட்டேன். என் மாமியாரும் என் கூட தான் இருந்தாங்க. ஏன் உனக்கு புள்ள பெற்றுக்க வக்கில்லைன்னா அதை தான் நீ சொல்லணுமே தவிர வீட்டை குறை சொல்லக்கூடாது என்று ஏகத்துக்கும் கத்த அதோடு வீடு பார்க்கும் நிகழ்வு அடங்கிவிட்டது. காலை எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை இடிச்சொற்களே கேட்டு வாழ்ந்தாள் சாந்தி. ஒரு மழை நாளில் வெளியே கழிவறைக்கு செல்லும்பொழுது கால் வழுக்கி விழுந்து தலையில் அடிபட்டு பேச்சு மூச்சில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் வளர்மதி. முதலில் பதட்டத்தில் தனியார் மருத்துவமனைக்கு சென்று சேர்த்துவிட்டு நகை விற்று கடன் வாங்கி பல லட்சம் செலவு செய்தும் உயிர் பிழைக்க வழியில்லை என்பதை அறிந்து அரசு மருத்துவமனைக்கு மாற்றி ஓரிரு மாதங்கள் கழித்து சுயநினைவே திரும்பாமல் இறைவனடி சேர்ந்தார் வளர்மதி. தன் அன்னை அடிபட்டதிலிருந்து கூடவே இருந்து கவனித்து கொண்ட மதி ஆபரேஷனுக்கு பணம் புரட்ட அண்ணன் தவிக்கையில் தன் நகைகளையும் மாமியாரின் மறுப்பை மீறி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு உதவினாள். அன்னை இறந்ததும் அவளுக்கு வாழ்க்கையில் இருந்த பற்றுக்கொள்ளும் போய்விட்டதாகவே எண்ணினாள். மாமியார் இறந்து 30 நாள் முடிந்து இலை போட்டு சாமி கும்பிட்டு விட்டு அனைத்து உறவுகளும் கலைந்து செல்ல ராகவனும் சாந்தியும் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு வாழ்க்கையின் ஓட்டத்தில் செல்ல துவங்கினர். ஆனாலும் தனிமை அவர்களுக்குள் இருக்கும் அந்யோன்யத்தை அதிகப்படுத்தியது. தானாக கண் விழித்து எழுந்தாள், பிடித்த கோலம் போட்டாள், காப்பியை ரசித்து குடித்தாள், பிடித்த உணவை சமைத்தாள், கணவனை கொஞ்சி மகிழ்ந்தாள், மதியம் குட்டி தூக்கம் போட்டாள், மாலை பூ சூடிக்கொண்டாள், இரவு உணவு முடித்துவிட்டு கணவனும் மனைவியும் மனம் விட்டு பேசிக்கொண்டனர். வாழ்வே வண்ணமயமாக மாறிவிட்டதாக எண்ணினாள். சந்தோஷ மிகுதியில் வானில் பறந்து கொண்டிருந்தவளுக்கு இடி தலையிலேயே விழுந்தது. மதியின் கணவன் குடித்துவிட்டு வண்டி ஓட்டும்போது விபத்தில் சிக்கி இறந்துவிட்டான். மீண்டும் ஒரு மீள முடியாத துக்கத்தில் சிக்கினர் அனைவரும். காரியம் எல்லாம் முடிந்ததும் மதியை பார்த்து கொள்ள முடியாது என்று கூறி அவள் அண்ணன் வீட்டிற்கே அனுப்பிவிட்டார் அவள் மாமியார். ராகவன் காரணம் கேட்பதற்காக மதியின் மாமியார் வீட்டிற்கு சென்றான். என் பிள்ளை செத்ததே இவளால தான். அவன் புதுசாக தொழில் ஆரம்பிக்க நகை கேட்டான். இவ அவனுக்கு கொடுக்கல, உன் அம்மாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தா. அதனால வீட்டில் ஒரே பிரச்சனை. அளவுக்கு அதிகமாக பகல்லையே குடிக்க ஆரம்பிச்சு தான் இப்படி ஆயிடுச்சு. இனிமே இவ என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது. உனக்கு தானே நகை கொடுத்து உதவுனா, நீயே பார்த்துக்கோ என்று கூறி அவனையும் விரட்டிவிட்டார். வீட்டிற்கு வந்து காரணம் சொன்னதும் இடிந்து அமர்ந்தாள் சாந்தி. நாத்தனார் பல மாமியாருக்கு சமமாயிற்றே என்று.
அனைவரும் ஒரே அறையிலேயே படுத்து கொண்டனர். ராகவன் சமையல் அறையில் உறங்கினான். காலையில் வசவு சொற்களால் உறக்கம் கலைந்தது. எதுக்கு 2 வாட்டி போடுற? டீ தானே குடிச்ச இத்தனை நாளா? எல்லாருக்கும் டீயே போடு என்றாள் மதி அதிகாரமாக. பிள்ளைகள் இருவருக்கும் விதவிதமாக சமைக்க சொன்னாள். அண்ணன் கிளம்பும் வரை தனிமை தராமல் அவர்களுடனேயே இருந்தாள். பிள்ளைகளை குளிப்பாட்ட சொன்னாள். பாத்திரம் தேய்ப்பது, துணி துவைப்பது, சமைப்பது, மார்க்கெட் போவது என்று வேலை சரியாக இருக்க தூங்கி டிவி பார்த்து கொண்டு இருந்த மதியை பார்க்கும்போது சுய பச்சாதாபமே மேலிட்டது. வழக்கம் போல பூவிற்கும் அக்கா பூவை கொடுக்க, இப்போ நாம் மட்டும் வச்சுக்கிறது சரி கிடையாது, சாமி படங்களுக்கு போடலாம் என கை நீட்டி வாங்க போன போது அதை பிடுங்கி எறிந்த மதி, உங்களால் தான் என் பூவும் பொட்டும் போச்சு, ஆனால் உனக்கு மட்டும் பூ வச்சு சீவி சிங்காரிக்கணுமா என்று சீறினாள். பூ விற்பவர் சென்றதும், என்னடி முறைக்கிற? உண்மையை சொன்னால் கோவம் வருதா? உன் ஆட்டத்துக்கெல்லாம் நான் வந்தது இடைஞ்சலாக இருக்குமே. தாலி அறுத்துட்டு வந்து ஒருத்தி மனவேதனையில் இருக்காளேன்னு யோசிக்காம இப்போ தான் சின்னஞ்சிறுசு மாதிரி என்னடி புருஷன் கூட தனியாக பேச்சு? அவனும் பின்னாடியே வரான். புருஷனை முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கலான்னு திட்டம் போடுறியா? எல்லாம் தவிடு பொடியாயிடும். சொல்லிட்டேன். ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ. நான் வர்றதுக்குள்ளே என் பசங்களுக்கு பிடிச்சதா சமைச்சு வை. நான் போய் பிள்ளைங்களை டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வரேன் என்று குரலை உயர்த்தி பேசியவள் வெளியே சென்று விட்டாள். இடிந்து போய் அமர்ந்து விட்டாள் சாந்தி. ஜன்னலின் வழியே தெரிந்த சூரிய மறைவும் இருள் சூழ்வதும் தன் வாழ்க்கையை தான் குறிப்பாக காட்டுகிறதோ, தனக்கு விடியல் என்பதே கிடையாதோ என்று எண்ணியவள் தேற்றுவாரின்றி அழுகையில் கரைந்தாள்.